ஒரு யூஸ் பண்ணாத நைட்டி எடுத்து அதில் 36 இன்ச்சஸ் நீளம் 18 இன்ச்சஸ் அகலம் இருக்கிற மாதிரி முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த துணியை 2ஆக மடக்கி மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 4 துணிகள் வரைக்கும் கிடைக்கும். இப்போ இந்த துணிகள் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் வேறு ஏதாவது நைட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 18 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு சதுரத்தை வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2 துணிகள் கிடைக்கும். இருக்கிற 6 துணியில் 5 துணியை இதே போல் வச்சு விட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஒரு துணி இருக்கும். பிளாக் கலரோட பிங்க் கலரை நார்மல் தையலா இதே போல தைச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிஷின் இருந்துச்சுன்னா நீங்க மிஷின்லயே தைச்சுக்கலாம். இது எல்லாமே நான் கையில தான் தைக்கிறேன். உங்களுக்கு மிஷின் இருந்துச்சுன்னா நீங்க மிஷின்ல தைச்சுக்கோங்க. சாதாரண ஓட்டு தையல் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு தையல் போடும்போது ஒவ்வொரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இதே போல நீங்க 4 சைடும் தைச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் செய்யும் போதும் துணிகளை தலையில திருப்பி வச்சுட்டு தான் நீங்க செய்யணும். 4 சைடும் தைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஓரத்துல இதே மாதிரி இந்த பிளாக் எல்லாம் ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. நார்மல் தையலே போட்டு விட்டுக்கோங்க. 4 கருப்பு துணிகளையும் நீங்க தைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும். இதுல வந்து யூஸ் பண்ணாத துணிகளை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு துணி மட்டும் பெண்டிங் இருக்கும். அந்த துணியை மேலே வச்சு 4 சைடும் இதே போல் தைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா பளிச்சுன்னு கொஞ்சம் நீட்டான அழகான துணியாக பார்த்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா என்றும் எனது யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.